நல்லுள்ளம் படைத்த நம்மவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லாஸ்ட் வீக் எந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத நம்ம ஒரு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத ஒரு தடவை பார்த்துட்டு அடுத்த வாரம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமம் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மினிமம் 23,900 ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் இங்கே ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி இல்லை டைரெக்டாக ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆனால் கூட நீங்கள் டார்கெட் 23,900 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இங்கிருந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இதோட டார்கெட் 23,900 அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது இன்ட்ராடே டார்கெட்டாகவே நான் சொல்லியிருந்தேன். இப்போ இது நடந்திருக்கா அப்படின்றத பார்ப்போம். பார்த்தீங்கன்னாக்கா ஹவர்லியில் இது கரெக்டாக எக்ஸாக்டாக 23,900 வந்திருக்கு. 23,900 கீழே ட்ரேட் ஆச்சுன்னா தான் 23,500, 600, 23,300 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. இப்போது இது நடக்கலை. இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே கன்சால்டேட் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு சப்போர்ட் ரீஜனில் தான் ட்ரேட் ஆகுது. என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நெக்ஸ்ட் வீக் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல மறுபடியும் கன்சால்டேட் ஆகுதான்னு பாருங்கள். கன்சால்டேட் ஆகிட்டு மேலே பிரேக் ஆகி அதே மாதிரி இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே நெக்ஸ்ட் வீக்கில் சடனாக நடக்குமான்றது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இந்த ரீஜனுக்குள்ளே தான் நம்மளுக்கு ட்ரேட் ஆகுது. இப்போ இந்த லெவல் அதே மாதிரி சப்போஸ் இதுக்கு கீழே, அதாவது ப்ரீவியஸ் லாஸ்ட் வீக்கோட லோவை பிரேக் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 23,600, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 23,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே மறுபடியும் கன்சால்டேட் ஆகும். நெக்ஸ்ட் வீக் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இன்ட்ராடே டார்கெட் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ இந்த லெவல் 23,800 இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, 23,850 இந்த ரேஞ்சை பிரேக் ஆகிட்டு ஹவர்லியில் ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்குது, இல்லை அதுக்கான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இமீடியட் டார்கெட் 23,600. அதே மாதிரி மேலே இப்போ மேலே ஒரு பொட்டன்ஷியலாக பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஏதாச்சும் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இதிலிருந்து சடனாக ஸ்பைக் ஆச்சு அப்படின்னா இதோட டார்கெட் 24,480 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியான டார்கெட் 24,690 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம இன்ட்ராடே லெவலில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இது எதுக்காக இந்த வியூ நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, சில பேர் என்னென்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. வெயிட் பண்ணுங்க. ஏன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு கிளியராக ஒரு ஐடியாவை புரிஞ்சுக்குங்க. ஏன்னா எல்லா ஸ்டாக்குமே ஹை லெவலில் தான் இருக்குது. இப்போது நீங்கள் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீக்லியில் வைக்கிறேன். பாருங்கள், பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரெண்டில் லாஸ்ட் அக்டோபர் ஸ்டார்ட் ஆச்சு. அதுலேருந்து மார்க்கெட் மேலே போய்கிட்டே தான் இருக்குது. இன்னும் கரெக்ஷன் எதுவும் பெருசாக வரல. அப்போது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகாத வரைக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா தான் இருக்குது. இந்த லைனை பிரேக் ஆச்சு அப்படின்னா சிவியரான செல்லிங் ப்ரெஷர் வரும். ஸ்டாக் எல்லாமே ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அப்போது இந்த லெவலில் பிரேக் ஆகுதா இல்லை மேலே போகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அப்போது வெயிட் பண்ணுங்கள். மேலே அதாவது 24,600க்கு மேலே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா நம்ம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுவும் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா நான் என்னுடைய சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.